நெருக்கமாக இடைவெளிகளை பூர்த்தி செஞ்சுப்போம். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: مثلي ومثلكم كمثل رجل أوقد نارا فجعل الجنادب والفراش يقعن فيها وهو يذبهن عنها وأنا آخذ بحجزكم عن النار وأنتم تفلتون من يدي. صدق رسول الله صلى الله عليه وسلم. கனியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய ஈருலக வாழ்க்கையுடைய வெற்றிக்காக, நலவுக்காக, ஈருலக வாழ்க்கையிலேயும் மனிதன் ஈடேற்றம் அடைவதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி, அடியார்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பலம், அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத், ஈமானும் சாலிஹான அமலும். ஈமான், சாலிஹான அமல், இந்த ரெண்டும் ஈருலக வாழ்க்கையில சகல விதமான இன்பம், சந்தோஷம், ஈரேற்றம், வெற்றி கிடைக்கிறதுக்கு போதுமானது. இந்த ரெண்டு கங்கால இன்னொன்று தேவையில்லை. ஈமானும் சாலிஹான அமலும் இந்த மட்டும் போதும் மனிதன் ஈருலக வாழ்க்கையில ஈரேற்றம் அடைவதற்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைத்தான் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த ஆயத்திற்கு சகோதரர்களே, ஏனைய ஆயத்துகள்ல இருந்து சில வித்தியாசமான வார்த்தை மொழிச்சல்கள், வார்த்தை பிரயோகங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆயத். ஏனைய எல்லா ஆயத்துக்களை நாம பொதுவாக ஆயத்துக்கள் எடுத்து பார்த்தா குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் ஒரே வசனத்தை அல்லாஹ் சொல்லுவார். அந்த ஆயத்துல ஒரு வசனம் ஆண்களை பார்த்து முன்னோக்கி அல்லாஹ் சொல்லுவான். ஆனா அந்த சட்டம் ஆண்களுக்கும் இருக்கும், பெண்களுக்கும் இருக்கும். சில ஆயத்துகள் அல்லாஹ் ஆண்களுக்கு ஒரே விஷயத்தை சொல்லிட்டு அதே விஷயத்தை பெண்களுக்கு அவர்களையும் குறித்து சொல்றார். அது முக்கியத்துவத்தை காட்டுறதுக்காக. யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்ற எத்தனை ஆயத்து இருக்குதோ
அந்த எல்லா ஆயத்துல ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இது ஆண்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தை பிரயோகம் ஆண்களை மட்டும் முன்னோக்கக்கூடிய ஒரு வார்த்தை பிரயோகம். ஆனா இந்த ஆயத்துல ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் இந்த ஆயத்துல அல்லாஹ் அந்த இடத்தை வச்சிருக்கிறார். நான் இப்போ ஒரு ஆயத்தை ஓத போறேன். இந்த ஆயத்துல அல்லாஹ் ஆண்களையும் பெண்களையும் வெவ்வேறாக ஒரே மாதிரி சொன்னா போதும், முக்கியத்துவத்தை காட்டுறதுக்கு, ஈமான் சாலிஹான அமலுடைய முக்கியத்துவத்தை காட்டுறதுக்கு அல்லாஹ் ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் குறிச்சு சொல்றான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. الله சொல்லி காட்டுறார், ஈமான் சாலிஹான அமல், மன் அமில சாலிஹா, யார் சாலிஹான அமல் செய்கிறார்களோ, வஹுவ முஃமினுன், ஈமானுடைய நிலைமை இது. ஈமான் சாலிஹான அமல். இத சொல்லும் போது அல்லாஹ் இடையில சொல்றான், மின் ذكرٍ أو أنثى, ஆண்களாக, மின் ذكرٍ أو أنثى, அரபு படித்தவர்களுக்கு, அரபு இலக்கணம் தெரிந்தவர்களுக்கு இந்த ஆயத்துடைய கருத்து சரியாக விளக்கும். மின் ذكرٍ أو أنثى என்றா என்ன கருத்துன்னா, இந்த பூமியில வாழக்கூடிய எந்த ஒரு ஆணாக இருக்கலாம், எந்த ஒரு பெண்ணாக இருக்கலாம், எந்த நாட்டை சேர்ந்தவங்க, எந்த ஊரை சேர்ந்தவங்க, எந்த நிலத்தை சேர்ந்தவங்க, எந்த மொழி பேசக்கூடியவங்க, எந்த தரத்துல வாழக்கூடியவங்க, செல்வந்தர்களா, ஏழைகளா, அரபிகளா, அஜமிகளா, முழு உலகத்திலேயும் வாழக்கூடிய கருப்பர்கள், வெள்ளையர்கள் எல்லோருக்கும் இந்த ஆயத்துல அல்லாஹ் இடத்தை வச்சிருக்கிறான். மனிதன் என்று சொல்லக்கூடிய மனித இனத்துக்குள்ள சேர்ந்துட்டீங்களா, மனித இனத்தவர்களாக மாறிட்டீங்களா, அல்லாஹ் சொல்றான், அவர்கள் மின் ذكرٍ أو أنثى, ஆண்களாக இருந்தாலும், உலகத்திலே வாழும் ஒரு ஆண்களில் ஒரு ஆணாக இருந்தாலும், உலகத்திலே வாழக்கூடிய பெண்களில் ஒரு பெண்ணாக இருந்தால், ஆண் பெண் என்ற வார்த்தைக்குள்ள அவர்கள் வாலிபர்களாக இருக்கலாம், அவர்கள் வயோதிபர்களாக இருக்கலாம், அவர்கள் பெரியவர்களாக இருக்கலாம், அவர்கள் சின்னவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும், இந்த யாரு இந்த மனித சமூகத்திலே வாழக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாரு இந்த ரெண்டையும் கடைபிடித்துக் கொள்வார்களோ, என்ன, ஈமான் சாலிஹான அமல், ஈமான் சாலிஹான அமல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு வாக்குறுதிகளை அளிக்கிறார். ஒன்று துனியால, அடுத்தது ஆகிரத்துல. துனியால அளிக்கக்கூடிய வாக்குறுதி என்ன? எதற்காக முழு உலகமும் தனது முழு வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்திருக்கிறார்களோ, இரவு பகலாக கஷ்டப்படுகிறார்களோ, எதை இலக்காக வச்சு முழு உலகமும் பாடுபடுகிறார்களோ, அது என்ன? அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை, சந்தோஷம், நிம்மதி. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கிட்ட, பாடசாலை பருவத்தில் உள்ளவர்களுக்கிட்ட, உயர்கற்கை படிக்கக்கூடியவர்களிடத்துல, வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளிடத்துல, விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளிடத்துல, குடும்பங்கள் நடத்தக்கூடிய குடும்ப பொறுப்புதாரிகளிடத்துல யார்கிட்ட கேட்போம்? ஏன் வியாபாரம் செய்றீங்க? நிம்மதிக்காக. விவசாயத்துக்கு என்ன எதிர்பார்க்கிறீங்க? பணமா காசா? அதனுடைய முடிவு பணத்தை சம்பாதிச்சு பொருட்களை வாங்கி வீட்டை நிரப்பி அலங்கரிச்சு வீட்டை கட்டி வாகனத்தை வாங்கி திருமணம் முடிச்சு குழந்தைகளை பெற்றெடுத்து என்ன வேணும்? இதெல்லாம் என்ன எதிர்பார்க்கிறீங்க? நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும். அடைஞ்சிட்டாங்களா?
திருமணம் முடிச்சாங்க சந்தோஷமாக வாழ, திருமணத்துல சந்தோஷம் கிடைச்சிருக்குதா? ஏண்டா இந்த திருமணத்தை முடிச்சு என்று வாழக்கூடியவங்க எவ்வளவு பேர் வாழ்க்கையில் குழந்தைகள் தேவன் ஆசைப்பட்டீங்க சந்தோஷத்துக்காக, ஏண்டா இந்த குழந்தைகளை பெற்றெடுத்து கை சேதப்படக்கூடிய பெற்றோர்கள் எவ்வளவு பேர் வாழ்க்கையில். இந்த வியாபாரத்துக்காக நிம்மதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட வியாபாரத்துல டென்ஷன் ஆகி போனவங்க எவ்வளவு பேர், சந்தோஷமாக வாழ்வதற்காக என்று சொல்லி செஞ்ச விவசாயத்துல கஷ்டப்பட்டவங்க, கவலைப்பட்டவங்க, கை சேதப்பட்டவங்க எவ்வளவு பேர். வீட்டை கட்டினாங்க நிம்மதிக்காக, இந்த வீட்டை கொண்டே டென்ஷன் ஆகி போனவங்க எவ்வளவு பேர். நிம்மதி சந்தோஷமாக பயணிக்க வாங்கின வாகனத்தை கொண்டு சோதிக்கப்படக்கூடியவங்க எவ்வளவு பேர். மேலான சகோதரர்களே, பெரியார்களே,